நிச்சயமாக நிகிதா, அதாவது இந்த டிட்வா புயல் குறித்து பேசும்போது தற்போது நாம் கொடுக்கின்ற தகவல் அதிகாரப்பூர்வமான தகவலுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய தகவல் தான் எடுக்க வேண்டும். ஆனால் தற்போது நாம் கொடுக்க போகின்ற தகவல் அனைத்துமே மிக முக்கியமான தகவல்கள். அவை தனியார் வானிலையாளர்கள் மற்றும் உலக மாதிரி வரைபடங்கள், அதே போன்று வானிலை மாதிரி வரைபடங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் கொடுக்கிறோம். எனவே அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புயல் டிட்வா புயல் என்பது இலங்கையில் தற்போது நிலவியது. தற்போது இலங்கையின் ஒரு பகுதியில் தரைப்பகுதியிலும் அதாவது யாழ்ப்பாணம் பகுதியில் இருக்கிறது. பாதி கடலிலும் பாதி தரையிலும் இருக்கிறது. எனவே இது இந்திய கடற்பகுதிக்குள் உள்ளே நுழையும் போது கொஞ்ச தூரம் வரும்போதே கிட்டத்தட்ட அந்த ராமநாதபுரத்தை ராமேஸ்வரம் தாண்டி வரும்போதே அது ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக வலுவிழக்க கூடும் என்று தனியார் வானிலையாளர்கள் பலரும் கணித்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த புயலானது சென்னைக்கு வரும்போது, சென்னை அருகே அல்லது வட கடலோர மாவட்டங்கள் அருகே வரும்போது இந்த புயல் டிட்வா புயல் என்பது வலுவிழந்து காற்றழுத்த மண்டலமாக, ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக அல்லது காற்றழுத்த மண்டலமாகத்தான் வரும். கரையை கடக்கும் பொழுதும் அப்படிதான் கரை கடந்து உள்ளே செல்லும். எனவே புயல் அச்சம் என்பது இனி பயப்பட வேண்டிய, புயல் அச்சத்திற்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த டிட்வாவை பொறுத்த மட்டிலே காற்றை விட மழையை தான் அதிகம் கொடுக்க போகிறது என்பது 100% கேரண்டியாக சொல்லலாம். அந்த வகையில் தான் பல இடங்களில் தற்போது மழையை ஆரம்பித்து வைத்திருக்கிறது. ராமநாதபுரத்திலே மழை ஏற்கனவே தொடங்கி பெய்ய ஆரம்பித்தது. டெல்டா மாவட்டங்கள் இந்த முறையும் டெல்டா மாவட்டங்களில் தான் அதிக அளவு மழை கொடுக்க போகிறது. இந்த டிட்வா காற்றழுத்தம் புயல் காரணமாக, தற்போது புயல் தான் அது. எனவே புயல் காரணமாக டெல்டாவிலே அதிக அளவு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சென்னை வழக்கம் புயலிருந்து இந்த முறையும் தப்புகிறது. ஆனால் மழையிலிருந்து தப்புவதற்கு வாய்ப்பு குறைவு. மழை நிச்சயமாக இருக்கும். ஆனால் டெல்டா அளவுக்கு சென்னையிலே மழை இருக்குமா என்றால் அந்த அளவுக்கு இருக்காது என்பதுதான் தனியார் வானிலை ஆய்வின் கணிப்பாக இருக்கிறது. தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர் கணித்த கணிப்பின் வைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு சில வரைபடங்களை கொடுத்திருக்கிறார். தனியார் வானிலை ஆய்வாளராக தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை, வானிலை நிகழ்வுகளை எல்லாம், கடலியல் நிகழ்வுகளெல்லாம் கூர்ந்து கவனித்து வருபவர் செல்வகுமார், தனியார் வானிலையாளர். அந்த தனியார் வானிலையாளர் செல்வகுமார் கொடுத்த வரைபடங்களை தற்போது நாம் பார்க்கலாம். அந்த வரைபடங்களை பார்க்கும்போது நிச்சயமாக இந்த டிட்வா புயலானது இலங்கையை தாண்டி இந்திய கடற்பகுதிகள் நுழையும் போது காற்றழுத்த மண்டலமாக வலுவிழந்து விடும் என்பது அவர் கணித்திருக்கிறார். அதே போன்று அதனுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு மழையை தான் இருக்கும். காற்றின் அளவு பெரிதாக இருக்காது. மழையின் ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற வகையில் தான் அவர் கணித்திருக்கிறார். எனவே அவர் கணித்தது பார்க்கும்போது சென்னை மற்றும் KTCC காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களிலே மழை பெய்வு இருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு மழை இருக்காது. ஆனால் நாளை பிற்பகல் முதல் தான் சென்னை உள்ளிட்ட அதன் சுற்றுப்புற மாவட்டம் நாளை பிற்பகல் முதல் மழை இருக்கும். ஆனால் இன்று டெல்டா மாவட்டங்கள், இன்று மாலையே டெல்டா மாவட்டங்களிலே மழை தொடங்கிவிடும். அடுத்த 48 அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை வரை டெல்டா மாவட்டங்களிலே மழை அதிகமாக இருக்கும். இது தற்போது கூட ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள். டெல்டா மாவட்டங்களையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். அதே டெல்டாவில் சில மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரத்தில் மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. அதே போன்று இந்த காற்றழுத்தம் எந்த இடத்திலே கரையை கடக்க வாய்ப்புகள், தமிழக கடலோர பகுதி வழியாகத்தான் கோடியக்கரையிலிருந்து தமிழக கடலோர பகுதி ஒட்டியே வரும். மாமல்லபுரம் அல்லது மரக்காணம் அருகே உள்ளே கடல் பகுதியிலே உள்ளே தரைப்பகுதிக்கு, நிலப்பகுதிக்குள் நுழைவதற்கான வாய்ப்புக்கு அந்த இடத்தில் தான் கரையை கடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவும் தனியார் வானிலையாளர் செல்வகுமார் கணித்திருக்கிற கணிப்பு தான். அதை வைத்துதான் சொல்கிறோம். பொதுவாக இந்த கணிப்புகள் என்பது தனியார் வானிலையாளர்கள் தற்போதைய நிலையிலே எப்படி இருக்கிறது என்பதை வைத்து கணிப்பது. இது இன்று அதிகாலை நிலவரப்படி அவர் கணித்திருக்கிறார். போக போகத்தான் என்றால் வானிலை என்பது சட்டென்று மாறக்கூடிய, எப்போது வேண்டாலும் மாறலாம். என்றால் இலங்கையிலே இது மிகப்பெரிய ஒரு இழப்பை கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கிறார்கள். பல இடங்களில் பெருவெள்ளம், நிலச்சரிவு என பல அழிவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த டிட்வா. அந்த டிட்வா புயல் தற்போது தமிழகத்தை நோக்கி, தமிழக கடலோர பகுதியை நோக்கி வர ஆரம்பித்திருக்கிறது. இது தற்போதைய கணிப்பின்படி பார்க்கும்பொழுது சனிக்கிழமை அதிகாலை, நாளை அதிகாலை தான் அந்த புயல் இந்திய கடலோர பகுதி, தமிழக கடலோர பகுதிக்குள்ளே வரும்பொழுது அது கிட்டத்தட்ட கோடியக்கரை அருகே வரும்பொழுது வலுவிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காற்றழுத்த மண்டலமாக புயலிலிருந்து புயல் சின்னமாக
பிறகு காற்றழுத்த மண்டலமாக, ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் காற்றழுத்த மண்டலமாக வலுவிழக்கினால் வலுவிழந்தாலும் அது தொடர்ந்து பயணிக்கும். ஆனால் இதன் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது தமிழகத்தின் வழியாக அது பயணித்து மணக்காலம் வழியாக சென்றால் ஆந்திரா திருத்தணி வழியாக ஆந்திராவுக்கு செல்லும். சென்னையை தாண்டி செல்லும் போதும் எப்படி இருந்தாலும் பகுதிக்கு சென்ற தமிழக கடற்கரையில் உள்ளே நுழைந்த பிறகு, நிலப்பகுதியில் நுழைந்த பிறகு ஆந்திராவுக்கு மீண்டும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தை விட ஆந்திராவிலே இந்த காற்றழுத்தம் அதிக மழை பொழிவை கொடுக்க போகிறது என்பதால் தான் ஆந்திராவுக்கும் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள் 1ஆம் தேதி 2ஆம் தேதி எல்லாம். எனவே அங்கு பெருமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் சென்னையை விட அதிக அளவு மழை ஆந்திராவிட நெல்லூர் பகுதியில் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அங்கு பெய்யும் மழையானது நம்ம கொசஸ்தலை ஆறு வழியாக திருவள்ளூர் வழியாக வருவதற்கு, இங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கொசஸ்தலை ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் அங்கு பெய்கின்ற மழை அந்த ஆற்றிலே வரும்பொழுது என்று கூறுகிறார்கள். ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த டிட்வா புயல் என்பது காற்று ரீதியாக பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. புயலும் புஷ் ஆகிவிடும். அதை எளிமையான பேச்சு வழக்கில் சொல்லணும், புஷ்வானம் போல ஆகிவிடும் தான். பெரிய அளவுக்கு காற்றின் வழியே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் மழை நிச்சயம் உண்டு, ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. தமிழகத்தில் பரவலாக மழை, கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்பதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். வழக்கம் போல் சென்னை இந்த முறையும் புயலிலிருந்து தப்பியது. ஆனால் மழை இருக்கிறது. மழை பெருவெள்ளம் வருகிற அளவுக்கு மழை இருக்குமா என்றால் அதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். ஆனால் மழை இருக்கிறது. டெல்டா பகுதிகளில் பெருமழை பெய்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம் என்பதுதான் தற்போதைக்கு தனியார் வானிலையாளர்கள் கணித்திருக்கிறார்கள். நிக்கிதா.